தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி. யாருக்கு? 2 பேருக்கு தான் போட்டி. நீங்க நினைக்கிற அந்த 2 பேர்ல நான் சொல்றது வேற. என்ன அப்படின்னா, கேன்சர் தமிழ்நாட்டுல ஈரோடா ராணிப்பேட்டை மாவட்டமா, இந்த 2 மாவட்டத்துக்கு தான் போட்டி. ஈரோடு மாவட்டத்துல இன்னைக்கு நாளுக்கு நாள் கேன்சர்னுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. இங்க இருக்கிற யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதை தடுக்க திமுக அதிமுக என்ன செய்யும்? ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லுங்க 2 பேரும். ஈரோட்டுல கேன்சர் அப்படின்றத நம்ம ஒத்துதான் ஆகணும், அதெல்லாம் மறுக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கான மருத்துவ கட்டமைப்புகளை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறோம். ஈரோட்டில் பாருங்க, நீங்க நான் ஒவ்வொன்றுக்கும் நான் பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் அதற்கான எல்லா கட்டமைப்புகளும் உருவாக்கி கேன்சர் பேஷண்ட்டை நம்ம கியூர் பண்றதுக்கான எல்லா கட்டமைப்பும் இன்னைக்கு ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் உருவாக்கி இருக்கோம். அதே போல கேன்சர் வருவதை தடுப்பதற்கான சூழ்நிலையை நான் எங்க திமுக ஆட்சி செஞ்சது, அண்ணா திமுக ஆட்சி செஞ்சதெல்லாம் இல்ல. இதை முன்னாடியே யோசிச்சுதான் ஈரோட்டை சுற்றி இருந்த தோல் தொழிற்சாலைகள், சாய தொழிற்சாலைகள், சலவை தொழிற்சாலைகள் இதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். எங்களுடைய ஈரோட்டில் 1996 எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அருமை ஐயா எங்க NKKP பெரியசாமி ஐயா மட்டும்தான் அப்ப சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நாங்க எப்படி இருக்கோன்றதுக்காக. மேட்டுப்பாளையம் விஸ்கோ சாலை என்னென்னவோ வந்தது, எவ்வளவு பிரச்சனை வந்தது ஆச்சுங்களா. ஆனால் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞரிடத்தில் சொல்லி அந்த ஆலையை சீலிட்டு மூடியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மறந்துவிடும். அதனால நாங்க மக்களை மாசடைய வைக்கணும் அல்லது மக்களுக்கு இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்றது இல்ல. இந்த நேரத்தில் ஒரு சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். இந்த கேன்சர் பத்தி சொன்னாங்க இல்லையா, இதிலே பாதிக்கப்பட்டது என்னுடைய குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட அந்த இழப்பை நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால எங்களுக்கு தெரியும். அதனால யாரும் கேன்சர் வரணும் அல்லது கேன்சர் இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அதற்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து வருகின்ற எல்லா அரசும் எடுத்துக்கிட்டு இருக்கு. திமுக மட்டும் வக்காலத்து வாங்கி எல்லா அரசும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சார் தெரியும். அதிகாரத்தில் வருகின்ற பொழுதுதான் அதுக்கான என்னென்ன வேலை பண்றாங்க. இன்னைக்கு கூட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக இன்னைக்கு தடுப்பூசி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இது மாதிரி வாய் பிடிச்சதோ வாங்காய் பிடிச்சதோ பேசக்கூடாது. வேண்டாம், தப்பா எடுக்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, அதிமுக ஈரோடு மாவட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா கேன்சர் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை தடுக்க நீங்க உங்க ஆட்சியில செஞ்சது என்ன? அதிமுக ஆட்சி காலம் 11ல இருந்து 21 வரைக்கும், அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக காரணத்தினாலதான் நம்ம போக்குவரத்து மருத்துவக் கல்லூரியை அரசு பொது மருத்துவமனையா மாற்றி அங்க பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது பெருந்துறையில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசு மருத்துவமனை, அங்க 160 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 100 மாணவர்களாக மாற்றி பொது மருத்துவமனையை மாற்றி அங்க பல்வேறு கட்டமைப்பு. என்ன இன்னைக்கு இந்த நோய்ங்கிறது நம்ம தவிர்க்க முடியல. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சுற்றளவுல ஈரோடு மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. அதனால் அதை குறைப்பதற்கு பல்வேறு வழியில், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலவச பேருந்து மூலமாக எங்கள் பகுதியெல்லாம் அன்றாட நாங்கெல்லாம் ஒரு மருத்துவ முகாம்களை ஏற்படுத்தி பல்வேறு கட்டங்களில் இந்த மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றது எங்களுடைய அதிமுக ஆட்சி காலம். பல்வேறு மருத்துவ முகாம்களை உருவாக்கி பல இடங்களில் ஈரோடு மாவட்டத்தில் பல இடங்களை தொடர்ந்து எங்க அதிமுக அரசு பல மாதம் மருத்துவ முகாம்களை உருவாக்கி இன்னும் தொடர்ந்து நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று மக்களுக்கான அரசாக அதிமுக அரசு இருந்தது என்பதை நான் உறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நீங்க அக்கா ஏதோ குறுக்கிட விரும்புறீங்க? ஷாம் வாங்க சீக்கிரம். திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் நாங்க வைக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதி குமலான்குட்டை பகுதியில் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றாத இத்தனை காலத்துல நீ ஓட்டு கேட்க வராதீங்கன்னு மக்கள் பதாகை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் புறக்கணிப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கும் 8வது வார்டு வசந்தம் மேலம்மாள் போட்டு இவங்களை வச்சிருக்காங்க. கேட்கறது என்ன தெரியுங்களா? அடிப்படை தேவைகள் தான். சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர், இதுதான் அடிப்படை தேவை. இது மேற்கு தொகுதி, இது கிழக்கு தொகுதி, இன்னும் நிறைய இருக்குங்க. என்னால எடுத்துட்டு வர முடியல. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, 60 ஆண்டுகளா ஆண்டவங்க, உங்களுக்கு அதிகார பலம் இருக்கு, அந்த அரசியல் வலிமை இருக்கு. நீங்க நினைச்சிருந்தா ஒவ்வொரு மக்கள் இப்படி போராட விடக்கூடாது. ஈரோடு மாவட்டத்துக்கு மக்கள் ஏன் வைக்கிறாங்க? அடிப்படை தேவைகள் சொல்ல முடியாது. எத்தனை காலம் செய்வீங்க? எல்லாத்தையும் முடிக்க வரைக்கும் செய்வீங்களா? அந்த கேள்வி வருதுங்களா தம்பி? 2 கட்சிகளுமே செஞ்சிருக்காங்கல்ல, அதுதான் சொல்ல. நீங்க சொல்ல வரீங்களா? சொல்லுங்க சார். அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷங்க. என்னன்னா 2 தொகுதி, ஒன்னு எங்க அமைச்சர் முத்துசாமி அண்ணன் தொகுதி, ஒன்னு இன்னும் தொகுதி உங்க தொகுதி. ஒரு வேற எதுவுமே இல்ல சார். அண்ணன் சொன்னார் இல்லையா, 400 கோடி ரூபாய்க்கு நாங்க ரோடு போட்டோம்னு சொன்னார்ல. அவங்க சொன்னாங்க சுங்கச்சாவடி வச்சாங்கல்ல,
அந்த சுங்கச்சாவடியை வைக்க கூடாது என தடுத்து நிறுத்தி அந்த 400 கோடிக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவங்க தனியார் பங்களிப்போட போட்டு போயிட்டாங்க ரோட்டை. ஆனா எங்களோட போராட்டத்தினால அதிகாரத்தில் இருக்கவங்க செய்யறாங்க மகிழ்ச்சி. போராட்டம் எங்களோட அந்த வலிமையினாலதான் வேலை நடக்குது. நாங்க அதிகாரத்துக்கே வரவில்லை, அதிகாரத்திற்கே நாங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கான நோக்கத்தை சொல்லும் போது செஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி தான். அதாவது ஒட்டுமொத்தமா அந்த பகுதி, அதாவது எங்களுடைய நிலைப்பாடே வந்து புதுசா ரோட்டுக்கு போயிட்டு அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, நீங்க ரோட்டுக்கு போயிட்டு அவங்க கேட்டது உங்களை ஊருக்குள்ள, உங்களை இந்த மேற்கு தொகுதியில ஊருக்குள்ள அனுமதிக்காது, ஊருக்குள்ள அனுமதிக்காம நீங்க வந்து ஊருக்குள்ள அனுமதிக்காம எங்க ஆட்சியில சொல்றேன் சார், நான் பேசணும், இவருக்கு சம்பந்தம் இல்ல, கிழக்கும் மேற்கும் எங்க தொகுதி சம்பந்தப்பட்டது. அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் சொல்றேன் சார், நான் பதில் சொல்றேன். இல்ல அந்த விஷயத்துக்கு சாலையில தான் பிரச்சனை இல்ல இல்ல அவங்க கேட்டது நான் பதில் சொல்றேன். அவங்க கேட்டது நான் பதில் சொல்றேன். அவங்க யாரு திமுக தடுத்து நிறுத்தணும், வேற யாரு பண்ணா? நீங்க பண்ணீங்களா? 4 வழி சாலை அவங்க என் மேல வச்ச பதிலே இல்ல. அவங்க சொன்னாங்க இல்லையா மேற்கு தொகுதியில வேற ஒண்ணும் இல்ல சார், 400 ரோடு சொன்னார்ல, அந்த ரோட என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க 3 அடி உயர்த்தி போட்டு போயிட்டாங்க சார். இது அவங்க அந்த பேனர் வச்சாங்க இல்லையா, அது 3 அடி கீழே இருக்கு. நம்ம பத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும், வந்து பார்த்தாங்க 3 அடி கீழே இருக்கு. சரி ரோட்டை ஹைட் பண்ணலாம்னு பார்க்கும் பொழுது 2 பகுதியில் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வீடு பூரா கீழே போயிருது. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்ப பின்னாடி இருக்கிற காட்டுக்காரர்கிட்ட அவர்கிட்ட நாங்க பேசி, அந்த இடத்துக்கிட்ட பேசி அவர்கிட்ட நாங்க இந்த ரோட சமன்படுத்துற வரைக்கும், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஏழை எளிய மக்கள் வாழலாம், அதுதான் பிரச்சனையா. கிழக்கு தொகுதியில் என்னன்னு கேக்குறேன், கிழக்கு தொகுதியில அங்க வந்து ட்ரைனேஜ் இவங்க ஆட்சி காலத்துல போட்டு பாதியில விட்டு போயிட்டாங்க. அந்த இடம் என்னன்னா ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. ஆக்கிரமிப்பு ஆகிய ஹைகோர்ட்ல கேஸ்ல இருக்கு. அந்த ஹைகோர்ட்ல கேஸ் ஹைகோர்ட்ல கேஸ் அங்க இருக்கிறவங்க அதை விட்டு போயிட்டாங்கன்னா வேணும்னா விட்டு போயிட்டாங்க கேஸ். சார் நான் ஓகே அண்ணா அண்ணா பேசுறேன், சொல்லுங்க நீங்க நிறைய பேசுறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் பதில் சொல்லணும்ல, சொல்லுங்க வேகமா சொல்லுங்க. அண்ணன் சொன்னாங்க, அண்ணா வந்து உண்மையால நல்லா சொன்னீங்க. அதிமுக அரசு 450 கோடி ரூபாயில சத்தியில் இருந்து, அதாவது ஈரோட்ல இருந்து சத்தி வரைக்கும் 4 வழிச்சாலை திட்டங்களை கொண்டாந்து துவக்கித்தான் வச்சது. இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க ஓட்ட ரோடு ஏன் உங்க அதிகாரி என்ன பண்ணாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வருது. நீங்க 5 வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது. ரைட் ஓகே, அந்த சாலை பிரச்சனை இல்ல, லைவ்ல எல்லாம் ஓடி இருக்கு, 2 பேரும் பதிவு பண்ணிட்டீங்க. வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். குற்றச்சாட்டு வச்சீங்க, அண்ணன் பதில் சொன்னாங்க, அண்ணனும் அழகா பதில் சொல்லிட்டாங்க. இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு, லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னதோ பதிவா இருக்கு, நீங்க சொன்னதோ பதிவா இருக்கு. கொண்டாந்த திட்டத்துக்கு நானே கூட பதில் சொல்லிட்டேன். அதுக்கு ஆட்சி முடியும் போது வேற ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே.